இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் அடுத்த கட்டமாக பல ட்விஸ்ட்டுகள் காத்துக்கிட்டு இருக்குங்கிறது நமக்கு இன்றைக்கி எபிசோட் பார்க்கும்பொழுதே தெரியுது. முதல்ல ஒரு முக்கியமான விஷயமா இருக்க போகிறது என்ன அப்படின்னா செழியனும் ஜெனியும் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக நடக்க போகிறது என்ன அப்படின்னா இந்த நிலா பாப்பாவுக்கும் புதுசாக வந்திருக்க பேத்திக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள். நிலா பாப்பா என்ன இருந்தாலும் அமிர்தாவுக்கும் கணேசனுக்கும் பிறந்த குழந்தை, இவங்களுடைய வளர்ப்பு குழந்தை எழிலுக்கு அப்படிங்கிற மாதிரி மனத்தில் எல்லாத்துக்கும் தெரியும். இது தெரியாமல் இருந்தால் கூட பரவாயில்ல. இதனால தான் சொல்லுவாங்க சில சமயம் அந்த அடாப்ஷன் இந்த மாதிரி தத்து எடுத்துக்கும் பொழுது இல்லை இன்னொரு குழந்தைய இது பண்ணிக்கும் போது வேறு ஏதாச்சும் நாட்டில் போய் இல்லை வேறு ஏதாவது ஊரில் போய் அங்கேருந்து வந்துட்டு திருப்பி என் குழந்தை தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். ஆனால் இப்போ அந்த மாதிரி கூட இங்கே சொல்ல முடியாது. எல்லாமே தெரிஞ்சதுனால அதுவும் முக்கியமாக பெரியவங்களுக்கு தான் அது கஷ்டமாக இருக்கும். அந்த இதை ஏற்றுக்கிறதுக்கு இவங்க நம்ம குழந்தை இல்லை அப்படிங்கிறது மனசில் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ ஈஸ்வரிக்கு லைட்டாக அவங்கள அறியாமலே தெரிய ஆரம்பிக்குதோ அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் இது அவங்க இன்றைக்கி செஞ்சது நார்மலான விஷயம் தான். யாராக இருந்தாலும் கை குழந்தை கிட்டக்க இன்னொரு குழந்தைய சொந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியாக இருந்தாலும் கூட ஐயோ கை வைக்காத, உன் கை கீறி விட்டுருச்சு அப்படின்னா அது இப்போ அழுதுகிட்டே இருக்கும். உனக்கும் தெரியாது அதுக்கும் தெரியாதுன்னு தள்ளி நிற்க சொல்லுவாங்க. ஆனால் இதை எழிலுக்கு லைட்டாக ஒரு மாதிரி நெருடலாக இருக்குது. இது எப்படியே இதை வச்சு கொஞ்சம் பிற பிரச்சனைகள் நடக்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணத்தில் நிலா தான் இந்த வீட்டோட முதல் பிள்ளை அப்படின்னு யாராச்சும் சொல்லி அதை முடிச்சு வைக்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடக்க போகுது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இப்போ கோபியுடைய பிஸ்னஸில் கோபி அந்த ஷெஃப்பை தான் ரொம்ப நம்பிட்டு இருக்காரு. அவர் என்னைக்கு ஆப்பு வைக்க போகிறாரு, இவரோட பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்குன்னு அவர் ஆட்டம் போட்டுக்கிட்டு இதே சமயத்தில் பாக்கியாவை நோகடிக்கிற மாதிரி ஈஸ்வரியும் கோபியும் என்ன உனக்கு நல்லா போகலையா, இப்போ தான் ஆரம்பித்தான் கோபி, எப்படி பிஸ்னஸ் போகுது பாரு. இதுதான் எம்பிஏ படித்தவங்களுக்கும் ஒன்றும் தெரியாதவங்களுக்கும் இருக்க வித்தியாசம். பிஸ்னஸ்லாம் அதெல்லாம் வரணும், ரத்தத்தில் இருக்கணும், ஒன்றை மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காரக்குழம்பு வைக்கிறவ தானே நீ அப்படின்னு கிண்டல் பண்ணுற விஷயங்களும் நடக்க போகுது. அதை தாண்டி பழனிசாமியோட உதவி மூலமாக இப்போ புதுசாக ஒரு பார்க்கிங் ஸ்பேஸை வாடகைக்கு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள் அதிகமாக வர வச்சு சூப்பராக இவங்களுடைய பிஸ்னஸ் டெவலப் ஆகி ஹோட்டலுக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சு நல்லாயிருக்கு ஹோட்டல் அப்படிங்கிற பேர் எல்லாத்துக்கும் போக ஆரம்பிக்கிறது அடுத்த கட்டம். அது நடந்ததுக்கு பிறகு இந்த ஹெல்ப்பெல்லாம் பண்ண பழனிசாமி ஏன் உங்கள் வாழ்க்கையிலே கூட உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணையாக உங்களுக்கு எல்லா நேரமும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அவர் அவருக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு அவர் மேலே ஒரு நல்ல மரியாதை இருக்குது, உங்களுக்கு இதுக்கப்புறம் அவருக்கு இத்தனை வருஷம் வயசாகிடுச்சு, இன்னும் கல்யாணம்லாம் அவர் பண்ணிக்கல, நீங்கள் ஏன் கல்யாணம் பண்ணிக்கூடாது, இப்போ கோபிலாம் பண்ணிக்கிறார்ல உங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இப்போ எழிலும் செல்வியும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளார கொண்டு வர போகிறாங்க. இதுக்கு முதல்ல அமிர்தாவாகட்டும் இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன யோசனைக்கு பிறகு செழியன் அப்புறம் ஜெனி இவங்கெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத ஆளாக இருக்கிறது முதல்ல பார்த்தீங்கன்னா இனியாவாக இருக்கும். இது எப்படி இவரெல்லாம் இது வேணாம் அப்படிலாம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் ஆனால் அதை மீறி நமக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்களான்னு தெரியல. ஆனால் ஈஸ்வரிக்கும் ராமமூர்த்திக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். இப்போ உங்களால் அதெல்லாம் முடியாது, என்ன நினச்சிட்டு இருக்க பாக்கியா, வெக்கமா இல்லையா பாக்கியா அப்படின்னு கேட்டாலும் அவங்களுடைய மகள் இன்னொரு கல்யாணத்தை பார்த்துட்டு போயிட்டார். இவங்களுக்கு என்னதான் அத்தை மாமான்னு சொன்னாலும் இவங்க சொந்த பொண்ணெல்லாம் கிடையாது. இதே அவங்களோட பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னா இன்னொரு வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறத யோசிக்காத செஞ்சுருப்பாங்க, இல்லை என்ன பண்ணலாங்கிற ஒரு முடிவு வந்திருக்கும். ஆனால் இப்போ அந்த மாதிரிலாம் எதுவும் யோசிக்காததுனால பிள்ளைங்களாக சேர்த்து வச்சு அம்மாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்கன்னு ஒரு கதை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் அதிர்வலைகளை தான் ஏற்படுத்தும். நிறைய பேருக்கு ஒத்து வரும், நிறைய பேருக்கு ஒத்து வராது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ பாக்கியா பழனிசாமி திருமணத்தை நோக்கி கதை இப்போ லைட்டாக பயணிக்கிற மாதிரி இருக்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் அடுத்த கட்டமாக பல ட்விஸ்ட்டுகள்